லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. உதகையில் 126வது மலர் கண்காட்சி இன்று துவங்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு செய்யப்பட்டுள்ள முன்னேற்பாடுகள் குறித்து நமது செய்தியாளர் பிரபுவிடம் கேட்கலாம். பிரபு, வணக்கம். உதகையில் 126வது மலர் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. அங்கு சுற்றுலா பயணிகள் எவ்வாறு வருகை தந்திருக்கின்றனர்? இ பாஸ் நடைமுறை அமல்படுத்தப்பட்ட நிலையில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதா? இது பற்றிய முழுமையான விவரங்கள் என்ன? பதிவு பண்ணுங்க. வணக்கம் மோகன். நீலகிரி மாவட்டம் உதகையில் இன்று துவங்குகிறது புகழ்பெற்ற 126வது மலர் கண்காட்சி. இந்த மலர் கண்காட்சியையொட்டி இன்று நீலகிரி மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உதகை அரசு தகவல் பூங்காவில் இந்த ஆண்டு துவங்கி 10 நாட்கள் நடைபெறும் மலர் கண்காட்சியின் சிறப்பம்சமாக மலர்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்டமான நுழைவு வாயில்கள், 30 அடி உயரத்திற்கு 1 லட்சம் ரோஜா மலர்களை கொண்டு குழந்தைகளை கவரும் விதமாக பிரம்மாண்டமான டிஸ்னி லோகோ, அதேபோல் 80,000 வண்ண ரோஜா மலர்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்ட 100 ஆண்டு பழமை வாய்ந்த யுனெஸ்கோ அந்தஸ்தை குறிக்கும் வகையில் ஊட்டி மலைரயில், தேனி, முயல், செல்பி ஸ்பாட் போன்ற 2.60 லட்சம் வண்ண ரோஜா மலர்கள், கார்னேஷன், சாமந்தி போன்ற மலர்களை கொண்டு பிரம்மாண்டமான மலர் அலங்காரங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் இந்த ஆண்டின் சிறப்பு அம்சமாக இன்று மாலை மற்றும் இறுதி நாளாக இந்த மலர் கண்காட்சியில் லேசர் லைட் ஷோ நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் பூங்காவிற்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக 65,000 மலர் தொட்டிகளில் 282 ரகங்களில் பூத்து குழுவும் மண்டல மலர்கள் சுற்றுலா பயணிகளின் பார்வைக்காக மலர் மண்டலத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் உதகை அரசு தாவரவியல் பூங்காவிலும் 19வது ரோஜா கண்காட்சி இன்று துவங்கி 10 நாட்கள் நடைபெற உள்ளதால் ரோஜா மலர்களை கொண்டு பிரம்மாண்டமான நுழைவு வாயில் தமிழ்நாட்டின் மாநில விலங்கான நீலகிரி வரையாடு, கழுகு, காட்டெருமை, சிறுத்தை, புலி போன்ற வனவிலங்குகளின் உருவங்களும் ரோஜா மலர்களை கொண்டு பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இன்று காலை 11 மணிக்கு இந்த மலர் கண்காட்சி மற்றும் ரோஜா கண்காட்சியானது துவங்க உள்ளது. இதில் தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் சுதாஸ் மீனா, வேளாண் உற்பத்தியாளர்கள் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். மேலும் பூங்காவிற்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக கலை நிகழ்ச்சிகளும் நடத்துவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் விதமாக கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு 600க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இந்த ஆண்டு இ பாஸ் ஆனது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதால் கடந்த ஆண்டை காட்டிலும் இன்று காலை சுற்றுலா பயணிகள் சற்று குறைவாகவே காணப்படுகிறது. மேலும் மலர் கண்காட்சியானது இன்னும் சற்று நேரத்தில் துவங்குள்ள நிலையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்குமா என எதிர்பார்ப்புகள் எதிர்பார்க்கப்படுகின்றது. மோகன்.